நான் கூட இவங்க போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு சரி பரவாயில்லடா செங்கலா செங்கலா டாஸ்க் தான் வந்துருச்சு போல ஓரளவுக்கு ஏதாவது சுவாரஸ்யமாக போகுமே அப்படின்னு எதிர்பார்த்தேன். கடைசியில் பார்த்தா இது ஏதோ ஒரு வீக்லி டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு 3 டீமாக வேற பிரிச்சிருக்கிறாங்க. குக்கிங் டீம் பார்த்தீங்கன்னா சாம்பார் ஸ்குவாட் அப்படிங்கிறாங்க. அடுத்து நம்ம வாஷ்ரூம் கிளீனிங் டீம் பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ் ஆமாம். கிளீனிங் டீமுக்கு வந்து ஏதோ ஒரு பேர் சொல்கிறாங்க, அது என்ன பேர் சொல்கிறாங்க அப்படின்னே புரியல. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்க் மாதிரி வச்சுட்டு அங்கே ஒரு பெல் மாதிரி வச்சிடறாங்க. ஸோ ஆப்போசிட் டீமில் இருக்கிறவங்க வந்து பெல் அடிச்சுட்டு ஏதாவது சின்ன சின்ன டாஸ்க் மாதிரி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். யார் நிறைய பாயிண்ட் ஸ்கோர் பண்ணுறாங்களோ அந்த டீம் தான் வின் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அந்த டாஸ்க் லெட்டரில் வருது. அண்ட் இதில் எத்தனை பேர் வின் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து நெக்ஸ்ட் வீக்கான கேப்டன்சி டாஸ்க்கில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து ரெட் கார்பெட்லாம் வந்து இருக்குது. அண்ட் இதில் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்வதியும் சரி கமருதீனும் சரி நிறைய பேர் ரெட் கார்பெட்டில் இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் சில பேர் வந்து தூக்கிட்டுலாம் போகிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி லைவ்ல பார்த்தா தான் தெரியும். இதில் அந்த டாஸ்க் லெட்டரை படிக்கிறப்போவே நம்ம விக்ரம் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்கில் வந்து என்டர்டெயின்மெண்ட் நான் ஸ்டாப்பாக இருக்கும் அப்படிங்கிற பாயிண்ட் வேறு சொல்லியிருப்பாரு. எங்கே அந்த என்டர்டெயின்மெண்ட் தான் வந்து டோட்டலாக இந்த சீசனில் மிஸ்ஸிங்காகவே இருக்குது. பார்ப்போம் இந்த டாஸ்க் ஆனால் ப்ரோமோவில் பார்க்குறப்போவே எனக்கு அந்த அளவுக்கு ஹோப் இல்லை ஃபன் இருக்கும் அப்படிங்கிறது. ஜென்ரலாக பிக் பாஸ் சீசன்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த டால் ஹவுஸ் டாஸ்க்கு, அதுக்கப்புறம் இந்த ராஜா டாஸ்க்கு, செங்கலா செங்கலா, அப்புறம் இந்த ஏஞ்சல்ஸ் வெர்சஸ் டீமன், இந்த மாதிரியான டாஸ்க்லாம் வந்து பயங்கர ஃபயராக போகும். பட் ஆல்ரெடி இதில் 2 டாஸ்க் முடிஞ்சிருச்சு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு மாதிரி போரிங்காக தான் வந்து கொண்டு போயிருக்கிறாங்க. அண்ட் இந்த சீசனில் இந்த நாமினேஷன் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி யார் யாரை போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபுல் டிஸ்கஷன் வைக்கிறாங்க இல்லையா. பட் போன சீசன் வரைக்குமே உங்களுக்கு வந்து நாமினேஷனை வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ரூலாக இருந்தது. சீசன் 7 தான் நினைக்கிறேன் அதை டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ரூலை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த சீசனில் வந்து அந்த மாதிரி எதுவும் சொல்லி இருக்கிறாங்களா இல்லை யார் வேணால் டிஸ்கஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு தெரில. ஆனால் இந்த நாமினேஷனில் நேற்று விக்ரம் வந்து சாலிடாக அந்த பாயிண்ட்டை சொல்லியிருப்பார். ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் அதாவது நம்ம பிரஜன் அண்ட் சாண்ட்ரா ஒன்றா சேர்ந்து விளாட்றாங்க அப்படிங்கிறத கனியும் சரி இன்னும் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம விக்ரம் சொன்னது வந்து செம்மையாக இருந்திருக்கும். ஏன்னா இந்த வீட்டில் வந்து நமக்கு மெயினாக லேக் ஆகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனல் சப்போர்ட்டு. அதுதான் உங்களை வந்து மெயினாக பிரேக் பண்ணும். நீங்கள் வந்து டல் ஆகிறது இல்லை வேணாம் போதும் நம்ம வெளில போகலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ரீசன் என்ன இருக்கும்னா மோஸ்ட்லி அந்த எமோஷனல் சப்போர்ட் வந்து மிஸ் ஆகுது அப்படிங்கிறது. பட் இவங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாகவே வந்து உள்ளே வந்திருக்கிறாங்க. வரப்போ என்னமோ நாங்கள் 2 பேரும் தனித்தனி கண்டஸ்டன்ஸாக தான் விளாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக மட்டும்தான் விளாடுறாங்க. அதாவது சாண்ட்ரா எங்கே இருந்தாலும் அங்கே பக்கத்தில் பிரஜின் இருக்கிறாரு. எந்த ஒரு சண்டையுமே வந்து அவங்க தனியாக வந்து ஃபேஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அண்ட் ஈவன் அந்த டாஸ்க்கு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்தப்போ கூட சாண்ட்ரா நேராக போயிட்டு பிரஜினை தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது ரொம்ப சேஃபான ஆப்ஷன் இல்லையா. அவங்களுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து கிடைக்கும். ஸோ அவங்க 2 பேருக்குள்ளே எந்த சண்டையும் இல்லாமல் அவங்க எடுத்துக்கலாம். இதுவே வந்து சாண்ட்ரா வேறு யாராவது சூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்களே. ஏன்னா அந்த டாஸ்க்கை பொறுத்த அளவு பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து நிறைய எஃபர்ட் போட்டு அந்த விஷயத்தை வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அவ்வளோ ஈஸியாக நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வந்து அப்படியே பிரஜனுக்கு எடுத்து கொடுத்தது. ஸோ இது எல்லாமே பார்க்குறப்போ இது நல்லா இல்லையா, இது இண்டிவிஜுவல் கேமே கிடையாதுன்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் பிரஜனும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி என்னோட ஒய்ஃபுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் வருவேன், நான் நிற்பேன், நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்றதை சும்மா சொல்லிகிட்டே இருக்கிறப்போ அப்போ அந்த வீட்டில் இருக்கிற மற்றவங்களாம் என்ன இப்படி தான் வந்து யாராவது ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்து நிற்கிறாங்களே, நான் எல்லாரும் அவங்கவுங்க இண்டிவிஜுவல் கேமை தானே விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இதில் விக்ரம் இன்னொரு பாயிண்ட்டும் சொல்லியிருப்பாரு. நம்ம ஏதாவது அவங்க பக்கத்தில் நின்று பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்போ திடீர்னு அவங்களுக்குள்ளாரே மலையாளத்துலலாம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இத்தனை வருஷமாக ஒன்றா இருக்கிறவங்க எப்படி இங்கே வந்து உள்ளே ஒன்றா வர முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பாயிண்ட்டை சொல்லியிருப்பாரு. சூப்பரான பாயிண்ட் தான். அண்ட் நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரியல, இந்த வியானா எஃப்ஜேக்குள்ளார ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கும் தெரியுமா. ஸோ அது வந்து என்னமோ வியானா ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் எஃப்ஜேயுமே ரொம்பவே அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அவங்க ஏதோ தனியாக ஒரு லவ் ட்ராக்கை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான். ஒருவேளை நம்ம வியானாக்கு வந்து சரி நம்ம கொடுக்குற கண்டென்ட் வந்து வெளியே சரியாக ரீச் ஆகலை, ஒருவேளை நமக்கு வந்து ஓட்ஸ் கம்மியாக தான் வருது, அடுத்து ஏதாவது ட்ரை பண்ணலாமே அப்படின்னு அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்களான்னு தெரில. ஆனால் அதே மாதிரி நம்ம பார்வதி அண்ட் அரோராக்குள்ளே இருக்கிற கான்வர்சேஷனை பார்வதி ரொம்ப தெளிவாக கரெக்டாக அரோரா கூடயே போயிட்டு வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா கமருதீன் அண்ட் அரோரா, கமருதீன் வந்து பார்வதியோட வந்து பேசியிருப்பாரு. அப்புறம் அவங்களுக்குள்ள பிரச்சனையாகி இப்போ அரோராட்ட பேசுகிறாருன்றதுனாலயா இல்லை போன வாரம் அவங்க அரோரா கிட்ட அந்த ஒரு விஷயத்த சொல்லி வீக்கெண்டில் நல்லா வாங்கி கட்டினாலையான்னு தெரில. ஆனால் ரொம்ப ஸ்மார்ட்டாக போயிட்டு அரோராவை கூப்பிட்டு வச்சு ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல அவங்க திவாகர் போனதுக்கு வந்து அழுதது, அதை பற்றி ஒரு ஜஸ்டிஃபிகேஷனை வந்து கொடுப்பாங்க. ஆனால் அதே டைம் பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்ஜே வந்து என்ன சொல்லிட்டு இருப்பாருன்னா பார்வதி வந்து எப்பவுமே யாராவது ஒருத்தரை கூட வச்சுக்குவாங்க. நம்ம விக்ரம் சொல்லுவார் அந்த மாதிரி தான் வாட்டர்மெலன் ஸ்டாரை இவங்க அனுப்பிட்டாங்க, ஆனால் இவங்க உள்ளே இருக்காங்களா அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாரு. பட் வாட்டர்மெலன் ஸ்டாரை இவங்க வெளியே அனுப்பின மாதிரி தெரியல. ஏன்னா இவங்க வந்து வாட்டர்மெலன் ஸ்டாரை வந்து நல்லாவே யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு வேணுங்கிற நிறைய விஷயத்த வந்து வெளியே பதிவு பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக எமோஷனல் சப்போர்ட்டுக்காக இருக்கட்டும், நிறைய விஷயத்துக்கு வந்து வாட்டர்மெலன் ஸ்டாரை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. பட் எந்த இடத்துலையுமே வந்து அவரை வெளியே அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க எந்த ஸ்ட்ராட்டஜியும் பண்ண மாதிரி தெரியல. ஆனால் அந்த விஷயத்த எஃப்ஜே சொன்னது தான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா மொதல் வாரம் அந்த ஆதிரை அண்ட் எஃப்ஜே அப்படின்னு இருக்கிறப்போ அது ஆதிரையோட மிஸ்டேக்கும் கூட தான். ஏன்னா அவங்க வந்து ஓவராக வந்து எஃப்ஜேன்னு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் பார்த்து நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா எல்லாத்துலேயும் இந்த ஃபர்ஸ்ட்
பெர்ஃபார்மர் இல்லை நாமினேஷன்லாம் வரப்போ ஆதிரை பேரை தான் வந்து சொல்லுவார். பார்வதி வந்து சொல்லுவாங்க, அவர் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கிறாரு என்ன, அதனாலே எனக்கு நிறைய ஆப்பெல்லாம் கிடச்சிருக்குது. அவர் போனது வந்து எனக்கு ஒரு மாதிரி வருத்தமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அவர் கூட இருக்கிறப்போ ஏதோ ஒரு லூப்பில் நான் வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்வாங்க. அதெல்லாம் நம்ப முடியல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்கள வந்து திவாகர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க அப்படின்றது வந்து வாய்ப்பே கிடையாது. இவங்கெல்லாம் யார் சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற ஆளே கிடையாது. இவங்க ரொம்ப கிளவராக யோசிச்சு தான் ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. சரி, ஓகேங்க, லைவில் வந்து பார்ப்போம். இந்த வீக்லி டாஸ்க் வந்து கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை அதில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா இன்னொரு வீடியோ போடுறேன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.